அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு மொழிக் கொள்கை அன்னைக்கு தான் இருந்துச்சு. ஏன் இப்போ வருங்கண்ணா, அன்னைக்கு நாம் இருந்த மாநிலமும் மற்ற மாநிலமும் ஒரே மாதிரி தான் இருந்திருப்போம், ஒரே லெவலில் தான் இருந்திருப்போம் எஜுகேஷன். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம், உத்தரப்பிரதேஷ் எங்கே இருக்குது, பீகார் எங்கே இருக்குது, இந்த ஒப்பீட்டையும் அவங்க சொல்லணும்ல. நல்ல வேலைக்குங்க நீங்கள் அந்த கொள்கையிலேருந்து நீங்கள் விடாப்பே இருந்தனால தான் இன்றைக்கி நீங்கள் உயர்ந்து போனீங்க. பாவங்க யூபிலாம் பாவங்க, பீகார் அப்படி சொல்லவே இல்லையா அவங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, திருப்பி நீ அதே மாதிரி போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்வது போல தான் அது இருக்கிறது. மும்மொழி கொள்கை என்பது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைங்க நிறையா கற்றுக்கணும். ஏற்கனவே நம்ம தமிழ் மொழி இருக்குது, ஆங்கில மொழி இருக்குது, கம்ப்யூட்டர் மொழி இருக்குது. நம்ம ஏற்கனவே இப்படி தான் நம்ம கம்ப்யூட்டிங் லாங்குவேஜஸ் கற்றுக்கணும்னு சொல்லிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இன்னொரு மொழி எக்ஸ்ட்ராவாக நீ கற்றுக்கிய அப்படின்னு எனக்கு எதுக்கு அது. வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் நீங்கள் பேசலாம், வெளி மாநிலத்துக்கு போனால் பேசுங்க, அது ஒரு மொழிபெயர்ப்பாளர் போதுங்க. மொழிபெயர்ப்பாளர் உருவாக்கத்துக்கு நாங்கள் ஆசைப்படுறோமா, இல்லை ஒரு அறிஞரை ஒரு விஞ்ஞானியை உருவாக்க நாங்கள் ஆசைப்படுறோமா, பொறியாளர் உருவாக்க ஆசைப்படுறோமா, மருத்துவர் உருவாக்க ஆசைப்படுறோமா. நாங்கள் அதிகப்படியாக நம்ம பிள்ளைங்களை ஒரு உச்சத்தில் உட்கார வைக்கணும்னு ஆசைப்படும் பொழுது ஒரு மொழிபெயர்ப்பாளர் உருவாக்குவதற்கான ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வரும்போது அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தான் எங்களுடைய கேள்வியாக.